ஓம் நமோ நாராயணாய. தாயார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணா சரணம். ராமானுஜர் திருவடிகளே சரணம். வாழி எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எத்திராசன் என வாழ்த்துவார், வாழியென வாழ்த்துவார், வாழியென வாழ்த்துவார், தாளினையின் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. பிறகு சில நாட்கள் சென்றன. ஸ்ரீ வைஷ்ணவ உலகின் பரமாச்சாரியராக திகழ்ந்த ஆளவந்தார் சுவாமிகள் அப்பொழுது தம் இருப்பிடமான ஸ்ரீரங்கத்தில் இருந்து புறப்பட்டு காஞ்சியில் எழுந்தருளினார். காஞ்சி வரதராஜ பெருமான் சந்நிதிக்கு சென்று வணங்கிவிட்டு வரும்பொழுது தமது சீடரான திருக்கச்சி நம்பிகளுடன் திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அத்வைத கேசரியான யாதவ பிரகாசர் தம் சீடரான ராமானுஜரின் தோள் மீது கையை வைத்து கொண்டு எதிரே வருவதை கண்டார். ராமானுஜரின் திருமேனி அழகையும் ஞான ஒளி வீசும் திருமுகப் பொலிவையும் கண்டு வியந்து களிப்புற்றார். ராமானுஜரின் புகழையும் ஆச்சாரியர்களுக்கே அரும்பொருள் கூறிய பாங்கினையும் பிறர் சொல்ல கேட்டு மகிழ்ந்தார். ஆனால் அத்வைத வேதாந்தியான யாதவ பிரகாசருடன் சேர்ந்து பயில்வது குறித்து ஆளவந்தால் பெரிதும் கவலையுற்றார். காஞ்சி பெருமாளை நோக்கி யஸ்ய பிரசாத காலாய என்றொரு ஸ்லோகம் பாடினார். அச்லோகத்தில் ராமானுஜரை தனது பக்தி மார்க்கத்திற்கே அழைத்து கொள்ளுமாறு மிகவும் வருந்தி வேண்டி பிறகு ஸ்ரீ வைணவ தர்மத்தை நிலைநிறுத்தும் ஸ்தாபகராகும்படியும் ராமானுஜருக்கு அருள் புரிய வேண்டும் என்று மனமுருகி பெருமாளை சரணடைவதாக ஆளவந்தார் குறிப்பிட்டிருந்தார். அப்பொழுது ராமானுஜரை கண்டு அவரிடம் நல் செய்திகளை சொல்லும் வாய்ப்பு இல்லாமையால் நேரமும் கிடைக்காமையால் ஆளவந்தார் வரதராஜ பெருமாளை வணங்கிவிட்டு திருவரங்கம் திரும்பினார். வைணவ தர்மத்தை நிலைநிறுத்த வல்லவர் இவரே, ஆம் முதல்வன் இவன் என்று அருளாசி கூறியவாறே கனிந்து முதிர்ந்த ஞானப்பழமாகிய ஆளவந்தார் திருவரங்கம் சேர்ந்தார். இங்கே காஞ்சி நகர்ப்பகுதியை ஆண்டு வந்த மன்னனின் மகளை பேய் பிடித்து ஆட்டிக்கொண்டிருந்தது. பலவித மந்திர தந்திரங்களை பயன்படுத்தியும் பேயை யாராலும் ஓட்ட முடியவில்லை. பேயை ஓட்டும் மந்திர தந்திரங்களும் யாதவ பிரகாசர் வல்லவராயிருந்தார். இச்செய்தியை கேள்வியுற்ற மன்னர் யாதவரை தன் அரண்மனைக்கு வரவழைத்தார். யாதவரும் தாம் கற்றறிந்த அனைத்து மந்திரங்களையும் திறனையும் காட்டி பேயை ஓட்ட முற்பட்டார். ஆனால் பயன் ஒன்றுமில்லை. மன்னன் மகளை பிடித்த பேயோ யாதவரை பார்த்து பலமாகவும் ஏளனமாகவும் சிரித்தது. யாதவரே, நீரா என்னை ஓட்ட வல்லவர்? நீர் உச்சரித்த மந்திரம் எனக்கு தெரியாததா? உன்னை மட்டுமின்றி உன் முற்பிறப்பு வரலாற்றையும் அறிந்துள்ள என்னையா ஓட்ட பார்க்கிறாய்? நீ யார் என்பதை சொல்லுகிறேன் கேள். நீ முற்பிறவியில் மதுராந்தகத்து ஏரியிலுள்ள புற்று ஒன்றில் உடும்பாக இருந்தாய். அப்பொழுது திருக்கோயில் வைணவர்கள் திருமலை கொழுந்தருளும் போது அங்கே நீராடி அமுது செய்தனர். அவ்விடத்திலேயே சிந்திய பிரசாதத்தை உண்டமையால் நீ இப்பிறவியில் புலமை பெற்றவனாக விளங்குகிறாய். நானோ முற்பிறவியில் அந்தணனாய் இருந்தேன். பெரிய வேள்விகளை இயற்றியவன். உன் மந்திரத்திற்கா நான் போவேன்? அதோ உன் பக்கத்தில் ஒளி வீசும் கண்களுடன் பேரழகுடன் பரந்த நெற்றியுடன் விளங்கும் ராமானுஜர் கூறினால் நான் ஓடிவிடுகிறேன் என்று அந்த பேய் யாதவரை பார்த்து கூறிற்று. அவமானமடைந்த யாதவர் தம் அருகில் இருந்த ராமானுஜரை நோக்கி, நீரே அந்த பேயை போக்கி அருள் புரியும் என்றார். குருவின் பணியேற்று ராமானுஜர் அப்பேயை பிடித்த பெண் முன்னே வந்து நின்றார். பேய் பிடித்திருந்த அரசகுமாரியோ ராமானுஜரை நோக்கி, ஐயனே, உமது பொற்பாத கமலத்தை இந்த அடிமையின் தலை மீது வைத்து அருள் பாலிக்க வேண்டுகிறேன். நானும் காலம் கடத்தாமல் இவ்வரசகுமாரியை விட்டுவிட்டு ஓடிவிடுகிறேன். நான் ஓடிவிட்டதற்கு அடையாளமாக எதிரே உள்ள அரச மரத்தின் கிளையொன்று முறிந்து விழுவதை காணலாம் என்று அப்பேய் ராமானுஜரை வேண்டிக் கொண்டது. ராமானுஜரோ குருவின் ஆணையையும் பேயின் வேண்டுதலையும் கேட்டு தம் திருவடிகளை அரசகுமாரியின் சிரசின் மீது வைத்து அருள் புரிந்தார். உடனே அங்கிருந்த அரச மரத்தின் கிளையொன்று முறிந்து விழுந்தது.
உறங்கி எழுந்தவள் போலே அரசகுமாரியும் நார்திசையையும் சுற்றி பார்த்தவளாய் தன் நிலையறிந்து அந்தப்புறம் நோக்கி நடக்கலானாள். இச்செய்தியால் மகிழ்ந்த மன்னன் ராமானுஜரை போற்றி வணங்கினான். அவர் புகழ் எத்திசையும் பரவலாயிற்று. கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு நெருங்குகிறது போல் இருக்கும் பொழுது ராமானுஜர் மற்றும் உயர்ந்த குருக்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்மை காத்தருளுவார்கள். அதனால் அவர்களது நாமத்தை தினம்தோறும் நாம் மறக்காமல் உச்சரிப்போம். நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சுற்றத்தாரையும் அவர்கள் எத்தீங்கும் நெருங்க விடாமல் காத்தருள்வார்கள். பிறகு என்ன நடந்தது என்பதனை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ராமானுஜரின் திருவருள் வளரட்டும். ஓம் நமோ நாராயணாய. தாயார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணா சரணம். ராமானுஜர் திருவடிகளே சரணம்.